ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அந்த டெடிகேஷன் வீடியோ போடும்படி கேட்கிறேன். I request Dr. Paul to pray right now. மகிமை இந்த இடத்தை நிரப்பட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். I am very honored to be able to declare the worship center of New Life Assembly now open, and the Holy Ghost is free to come in this place tonight. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசலாதை மேற்கொள்ளாதே. இது கர்த்தராலே ஆயிற்று. This is Lord's doing. Praise from every nation, praises from every nation, praises from every nation. Loving Heavenly Father, we stand in your awesome presence this evening, giving you thanks and praise for what you have done before us. கரங்களை உயர்த்தி சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தரை நோக்கி, அவர் இந்த இடத்திலே முழுமையாய் ஆளுகை செய்து அவருடைய பரிபூர்ண சித்தத்தை இந்த இடத்தில் நிறைவேற்றும்படியாய் அந்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் இருந்து இந்த அரங்கத்திலே வைக்கிறோம். இது 1000 மடங்கு பெருகட்டும். இப்படியே மக்கள் ஆசீர்வாதம் பெறட்டும். உம்மை ஆராதனை செய்கிறோம். அந்த தரிசனத்தை செயலாக்கம் செய்ய அருமை போதகர் அவர்களுக்கும் போதகர் குழுமத்திற்கும் அருமையான திருச்சபைக்கும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக தேவசங்க சபைகளின் சார்பில் நாங்கள் மீண்டும் பாராட்டை தெரிவிக்கிறோம். இன்றைக்கு ஒரு வெற்றியின் நாள். எங்களுக்கு நீர் கொடுத்த ஜெயத்துக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பார்கள். வந்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. கைகளை உயர்த்தி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, ஆண்டவருடைய ராஜ்யம் விருத்தி அடைவதாக. ஆமென். அவருடைய பெரிதான கிருபையினாலே ஆலய பிரதிஷ்டை ஆராதனை மிகவும் ஆசீர்வாதமாக அற்புதமாக நடந்தது. எல்லாரும் கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நாங்கள் எல்லாரும் இணைந்து அந்த காரியத்தை உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று உம்முடைய வல்லமையின் பராக்கிரமத்தினாலே உமக்காக கட்டப்பட்ட இந்த ஆலயத்தை நீர் ஆண்டவரை அங்கீகரித்தீர், ஆசீர்வதித்தீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி இதற்காக ஜெபித்த மக்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்கு நன்றியும் சொல்லுகிறோம். ஆண்டவர் எத்தனையோ புருஷர்கள் ஐக்கியத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொரு மாதமும் அங்கு போய் ஜெபம் பண்ணினார்கள். எத்தனையோ பேர் வேன்களில் போய் ஜெபம் பண்ணினார்கள், இங்கே இருந்து ஜெபம் பண்ணினார்கள். பெண்கள் ஐக்கியம் ஜெபம் பண்ணினது. ஆண்டவரை பலர் அந்த இடத்தில் போய் ஜெபம் பண்ணின அவர்களுக்காக நன்றி. கை உயர்த்தி ஆண்டவரே, நீர் அவர்களை அனுப்பினீர், அத்தனை ஜெபத்தையும் நீர் கேட்டீர், 11 நாட்கள் நடந்த ஜெபத்தையும் நீர் கேட்டீர், பதில் கொடுத்தீர். உங்கள் நாமம் மகிமைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். வந்த எல்லா ஊழியர்களுக்காகவும் கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். பல இடத்திலிருந்து ஊழியர்கள் எல்லாரும் வந்திருந்தார்கள், அதற்காக ஸ்தோத்திரம். பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் வந்திருந்தார்கள். அவர்கள் தேவனுடைய மகிமையை கண்டார்கள், தேவனுடைய பிரசன்னத்தை பார்த்தார்கள். அத்தனை பேரும் ஆண்டவர் கொண்டு வந்து அவர்களை பத்திரமாக கொண்டு வந்து பத்திரமாய் கொண்டு போனதற்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே, ஒருவராவது ஆண்டவர் எந்த விதமான ஆண்டவர் ஆக்சிடென்ட்டுகளோ எதுவும் நடக்காதபடி எல்லாம் ஆண்டவர் கூட இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே, சாப்பாட்டு காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்ததற்காக நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு குறையும் இல்லாமல் நிறைவாய் ஆண்டவர் வைத்து
ஆண்டவரே அதை நடத்தினதற்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனையில் உம்முடைய மகிமை இருந்தது, உம்முடைய பிரசன்னம் இருந்தது, உம்முடைய கிருபை இருந்தது, உம்முடைய ஒத்தாசை இருந்தது. ஆண்டவரே, டிராஃபிக் எல்லாம் நெருக்கமாக இல்லாதபடி அந்த ரோட்டில் எல்லா இடத்தையும் நீர் கண்ட்ரோல் பண்ணதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் பதிலாக 2 கை உயர்த்தி ஆண்டவரே, மழை இல்லாமல் பாதுகாத்து கொண்டே கர்த்தாவே, அந்த வாரம் முழுசும் பாதுகாத்து ஆண்டவருடைய கரம் நேற்று அதுக்கு முந்தின நாள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மழை வந்திருந்தால் அந்த இடத்துல எல்லாம் சகதியாக தான் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காலை ஞாயிற்றுக்கிழமை காலையில் போய் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் இது நடக்குமோ நடக்காதோ என்ற நிலையில் தான் இருந்தது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துக்குள்ளே எல்லாம் ஒழுங்காயிட்டு. கை வைத்து நல்லா 2 கை வைத்து கர்த்தரை துதிப்போம். அந்த வீடியோஸ், அந்த ஆடியோஸ், மற்ற லைட்டு, ஏசி எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்துவதற்காக நல்ல கைகளை வைத்து கர்த்தரை தோத்திரம் பண்ணும். அந்த ஜென்ரேட்டர்லாம் அன்னைக்கு தான் ஆன் பண்ணாங்க, ஆனால் அதெல்லாம் ஒழுங்காக நடந்துச்சு. அந்த எல்லா எலக்ட்ரிசிட்டி எல்லாவற்றையும் கர்த்தர் பொறுப்படுத்துவதற்காக ஒரு பிரச்சனை இல்லாமல் அந்த ஆடியோ வீடியோஸ் எல்லாம் எக்கோ இல்லாமல் அந்த இடத்துக்குள்ளே ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்த ஸ்தோத்திரம். வேலை செய்த எல்லா கம்பெனிஸ் உள்ளவர்களும் அவர்கள் ஒரு வாரம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்தார்கள். அவங்களெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்ததற்காக நல்ல 2 கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். எல்லா வாலண்டியர்ஸ்க்காக நாம் எல்லாரும் கைகளை உயர்த்தி நல்ல தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வாலண்டியர்ஸ், அங்கே போய் வேலை செய்தவர்கள், வெள்ளிக்கிழமையில் போய் வேலை செய்தவர்கள், சனிக்கிழமையில் போய் வேலை செய்தவர்கள், ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஊழியம் செய்த எல்லா வாலண்டியர்ஸையும் நீங்கள் ஆசீர்வதித்து உங்களுடைய நாமத்தை மைமைப்படுத்தும். அவர்களுக்கு வேண்டிய கிருபை கொடும். எல்லா ஊழியர்களும் நம்முடைய சபை ஊழியர்களுக்காக 2 கை உயர்த்தி அவர்கள் அந்த ஊழியத்தை செய்து எல்லாம் நீட்டாக எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்து நடத்தினதற்காக அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்.